Welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th Maths full book edition chapter 4ல challenging problem 15th sum பார்க்கலாம். X alone can do a piece of work in 6 days and Y alone in 8 days. X and Y undertook the work for rupees 48,000 with the help of Z. They complete the work in 3 days. How much is Z share? ஸோ இங்கே 3 பர்சன் இருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ் வந்து அந்த ஒர்க்கை 6 டேஸில் முடிக்கிறாங்க, ஒய் மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை 8 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ் தனியாக 6 டேஸ், ஒய் தனியாக 8 டேஸ். ஓகே, அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா rupees 48,000 with the help of Z. ஸோ இந்த இடத்துல அந்த 48,000க்கான ஒர்க்கை இசட்டும் சேர்ந்து தான் செய்கிறாரு, பட் அவர் 3 டேஸ்க்கான ஒர்க் மட்டும்தான் செய்கிறாரு. ஓகேவா? அப்போது 3 பேரும் சேர்ந்து அதில் 3 டேஸ்க்கான ஒர்க்கை செஞ்சுட்டு 48,000 அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் ஒய்யோடைய ஷேர் எவ்வளவு, தென் அதில் இருந்து இந்த டோட்டல் ஷேரை நம்ம மைனஸ் பண்ணும்போது இசட்டோடைய ஷேர் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். X can do the work in 6 days. X வந்து எக்ஸுங்கிற பர்சன் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 டேஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ 1 டேக்கான ஒர்க் அப்படிங்கும்போது எக்ஸ் 1 டே ஒர்க் 1 டிவைடட் பை 6, அதாவது டோட்டல் ஒர்க் வந்து 6, அதில் ஒரு நாளுக்கான வேலை, இப்போ 1/6 அப்படின்னு எடுத்துப்போமா. ஸோ அவருடைய ஷேர், எக்ஸோடைய ஷேர் ஃபார் த 1 டே, ஒரு நாளைக்கு அவருடைய ஷேர் எவ்வளவா இருக்கும், டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு 48,000. ஸோ ஒரு நாளுக்கான ஷேர் அப்படிங்கும்போது அந்த ஒரு நாளுக்கான ஒர்க்குக்கு பொறுத்து தான் நமக்கு அமையும் இல்லையா. ஸோ 1 டிவைடட் பை 6. ஸோ இங்கே 6ஐ 48ஆல் க்ராஸ் பண்ணும்போது 1 டைம் 8 டைம், தென் இந்த 3 ஜீரோஸும் நமக்கு கேரி ஓவர் ஆகும். rupees 8,000 இது எக்ஸுடைய ஒரு நாளைக்கான ஷேர். இங்கே எக்ஸ் ஒய் இசட் 3 பேருமே சேர்ந்து நமக்கு 3 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் 3 டேஸ்க்கான எக்ஸோடைய ஷேர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 3 × 8,000, ஸோ 8 3s are 24, தென் இந்த 3 ஜீரோஸும் கேரி ஓவர் ஆகும். 24,000 எக்ஸோடைய ஷேர். தென் ஒய் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு 8 டேஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு நாளுக்கான ஒய்யுடைய ஒர்க் 1 டிவைடட் பை 8. ஸோ ஒய்யுடைய ஷேர் எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா. ஸோ ஒய்யுடைய ஷேர் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், டோட்டல் ஷேர் வந்து 48,000, அவங்க ஒரு நாளைக்கு அவருடைய ஷேர் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ 1 டிவைடட் பை 8 × 48,000. 8th டேபிளில் க்ராஸ் பண்ணும்போது 6 டைம் 6 8s are 48, தென் இந்த 3 ஜீரோஸ் கேரி ஓவர் ஆகும். இப்போ ஒய் அப்படிங்கிற பர்சனுடைய 1 டே ஷேர் வந்து எவ்வளவு, 6,000. ஸோ அவர் 3 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா எல்லாரோடையும் சேர்ந்து. ஸோ 3 × 6,000 18,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஒய்யுடைய ஷேர். ஸோ நம்ம எக்ஸுடைய ஷேர் ஃபைண்ட் பண்ணிட்டோம், 3 டேஸ்க்கானது 24,000. ஒய்யுடைய ஷேர் 3 டேஸ்க்கானது ஃபைண்ட் பண்ணிட்டோம் 18,000. ஸோ அவங்க 2 பேருடைய 3 டேஸ் உடைய ஷேர் எவ்வளவு, 24,000 + 18,000, தட் இஸ் ஈக்குவல் டு 42,000. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு என்னது, எக்ஸ் அண்டு ஒய்யுடைய ஷேர் மட்டும்தான். நம்ம இன்னொரு பர்சன் இருக்காங்க இல்லையா இசட் அப்படின்னு, அவரும் 3 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 48,000, அதில் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 42,000 எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இசட்டுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் இசட் பர்சனுக்காக போகும் இல்லையா. ஸோ ரிமைனிங் மணி இஸ் இசட் ஷேர், தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் வந்து 48,000 மைனஸ் 42,000. அவங்க 2 பேருடைய ஷேரையும் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரும், 6,000. ஸோ 48,000லேருந்து 42,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 6,000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே தேர்ட் பர்சன் இசட் வந்து 3 டேஸ் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்குன்னா 6,000 rupees கிடச்சிருக்கு. ஓகே, புக்கில் உங்களுக்கு ஆன்சர் வந்து ராங்காக கொடுத்துருக்கு, பட் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.